வாழ்க்கையில் ஆசையும் பயமும் நம்மளை துரத்தி கொண்டே இருக்கின்றதா? இதிலிருந்து விடுபட அருணகிரிநாத பெருமான் காட்டும் வழி என்ன? வாருங்கள் பக்தி பசிகள் இன்று நாம் சிந்திப்போம். யாம் போதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்தது. ஞானமே வடிவாகிய பழனி தண்டாயுதபாணியின் தனிப்பெரும் கருணையினால் திருப்புகழை சிந்திப்பதற்கு திருவருள் கூடியுள்ளது. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் திருப்புகழ் சுவாமிமலை என்கின்ற திரு ஏரகத்தின் திருப்புகழ். காமியத்து அழுந்தி இளையாதே, காலர் கை படிந்து மடியாதே, ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே, தூமமை கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவர் உயர்ந்த மயில் வீரா, ஏரகத்து அமர்ந்த பெருமாளே. முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கு ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளை உபதேசித்த தலம். ஆகையால் தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றார். சுவாமிநாதனாக அங்கு வீற்றிருக்கின்றார். அந்த சுவாமிநாதனின் திருவருளோடும் இந்த திருப்புகளை நாம் சிந்திக்க தொடருவோம். இந்த திருப்புகளை இரண்டு அடிகளாக நம்ம பிரித்து பார்ப்போம். முதல் 2 அடியில் நாம் எப்படி இருக்கக்கூடாது என்று அருணகிரிநாத பெருமான் கூறுகிறார். அடுத்த 2 அடியில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்த 2 அடியில் முருகன் எப்படிப்பட்டவன் எப்பேற்பட்டவன் என்று கூறுகிறார். கடைசி 2 அடியில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவன் அடியவருக்கு எளியவன் என்று கூறுகிறார். காமியத்து அழுந்தி இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே. காமியம் அப்படின்னா ஆசை. அந்த ஆசையிலே அழுந்தி அதிலேயே உழன்று கொண்டு கிடக்காதே என்று கூறுகிறார். காமியத்து அழுந்தி இளையாதே. இப்போ காமியம்னா என்னன்னு பார்த்தோம், ஆசை. ஆண்டாளும் திருப்பாவையில் என்ன சொல்றா? சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய், பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆகுவோம், உமக்கே யாம் ஆட்செய்வோம், மற்றவை நம் காமங்கள் மாற்று ஏலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார். கடைசியில் என்ன சொல்கிறா? மற்றவை நம் காமங்கள் மாற்று ஏலோர் எம்பாவாய்ங்கிறார். எப்போ வரணுமா? சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து, சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவிக்கணுமா, உன்னுடைய திருவடிகளை நான் போற்றி புகழ வேண்டுங்கிறார். பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். எதுக்கு நாங்கள் சிறுகாலையில் வர்றோம்? உன்னோட திருவடியை எதுக்கு நாங்கள் போட்டுடுறோம்? எதுக்காக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்கிறார். என்னன்னா, உமக்கே யாம் ஆட்செய்ய வேண்டும்ங்கிறார். உனக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும். இந்த பிறவி மட்டுமல்ல, இனி எழுகின்ற எல்லா பிறவியிலும் உனக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும். இந்த ஆசையை தவிர வேறு எனக்கு எந்த ஆசையும் வரக்கூடாது. அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் ஆண்டவா என்று பெருமாளை நோக்கி ஆண்டாள் பாடுகின்றாள். மற்றவை நம் காமங்கள் மாற்று ஏலோர் எம்பாவாய்ங்கிறார். அப்போ ஆசை என்ன ஆசையாக இருக்குன்னு ஆண்டாள் எவ்வளோ அழகாக சொல்கிறார். அதைத்தான் இங்கே அருணகிரிநாத பெருமானும் சொல்கிறார். ஆசையிலே கிடந்து உழன்று கொண்டு இருக்காதே அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் கேட்கலாங்க, ஆசையே படக்கூடாதா? அப்போ எதுக்காகத்தான் வாழணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆசைப்படுறது தப்பு இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? பேராசை வேண்டாம் அப்படிங்கிறார். காமியத்தில் அழுந்தி உழலாதேங்கிறார். அப்போ காமியம்னா ஆசை. காமியத்துக்கு பக்கத்தில் இன்னொரு வார்த்தை என்ன சேர்க்கிறாரு? அழுந்தி அப்படிங்கிறாரு. அப்போ அழுந்தின்னு வரும்போது இங்கே ஆசை என்ன ஆகிறது? பேராசை என்று ஆகிறது. அப்போ பேராசை படக்கூடாது என்கிறார். ஆசையில் 3 ஆசை பெரிய ஆசை சொல்லுவாங்க. ஒன்று மண்ணாசை, இன்னொன்று பொன்னாசை, மற்றொன்று பெண்ணாசை.
இந்த மூன்றுமே கொடியது. இடத்துக்காகவும் நம்ம நாட்டை பிடிக்கிறதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எத்தனை பேர் இதனால் எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கு இந்த மண் ஆசையினால. அதற்கப்புறம் இந்த பொன்னாசை. இந்த பொண்ணுனா செல்வம் மட்டும் இல்லை, எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது. நம்ம வாழ்கிறதுக்காக செல்வத்தை சேர்க்கணுமே தவிர செல்வத்தை சேர்ப்பதற்காக வாழக்கூடாது. அதனால் இந்த மண் ஆசையும் பொன்னாசையும் கூட ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த மூன்றாவதாக இருக்கிறதே பெண் ஆசை, அது மிகவும் கொடியது. வள்ளல் பெருமானும் என்ன சொல்கிறார்? ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், நினது பெருமை புகழ் பேச வேண்டும், பெண் ஆசையை மறக்கவே வேண்டுங்கிறார். பெண் ஆசையை மறக்க வேணும்னு சொல்லலை, மறக்கவேன்னு சொல்கிறார். அங்கே ஒரு ஏகாரம் போடுறாரு. எதுக்கு அந்த இடத்துல ஏகாரம் போடுறாரு? அழுத்தி சொல்கிறார். எப்படி இங்கே காமியத்தில் அழுந்தி கிடக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் இங்கே அழுத்தி சொல்கிறாரு, பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ அதாவது 2 ஆசையை விட இந்த 3வது ஆசை மிக கொடியது. அருணகிரிநாதரும் திருப்புகழை பாடியிருப்பார். வரிங்கடையின் நிகரான விழிங்கடையின் இளையோரை மயக்கி விடும் அடவார்கள் மயலாளே, மதி குளறி உலகாசும் அவர் குதவி மிடியாகி மயிற்றில் எரி மிக மூல அதனாலே ஒருத்தரோடு உறவாகி ஒருத்தரோடு பகையாகி ஒருத்தர் தம்மை மிகை நாடி அவரோடே உனக்கையிடு படுபாவி எனக்குனது கலல் பாட உயர்ச்சி பெரு குணசீலம் அருள்வாயே. வரிக்கடையின் நிகரான விழிக்கடையில் இளையோரை மயக்கிவிடும் மடவார்கள் மயலாளி. வரிகளை அப்படின்னா புள்ளிமான், அந்த கலைமான் சொல்லுவாங்கள்ல, அந்த புள்ளியை வச்சுருக்கிற அந்த புள்ளிமான் ரொம்ப அழகாக இருக்கும். அதற்கு நிகரான பெண்களாம், அந்த வரிக்கலைக்கு நிகரான பெண்கள் என்ன செய்வார்களாம்? தனது விழிக்கடையால் இளையோரை மயக்கி விடுவார்களாம். மடவார்கள் சொல்லியிருக்கிறார். இந்த மயக்குவதற்கென்று சில பெண்கள் இருக்கிறார்கள். அவருடைய விழிக்கடையால் இளையோரை மயக்கி விடுவார்களாம். அந்த மயக்கத்தில் நாம் விழுந்துவிட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்று அடுத்த வரியில் சொல்கிறார். மதி குளறி உலகாசும் அவருக்கு உதவி மிடியாகி வயிற்றிலறி மிக மூல அப்படிங்கிறார். அப்போ அவருடைய மயக்கத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன சொல்கிறாரு? நம்மளுடைய புத்தி கெட்டு போயிருமா. மதி குளறி, புத்தி கெட்டு போய் இருக்கிற காசையெல்லாம் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருவோங்கிறார். மதி குளறி உலகாசும் அவருக்கு உதவி, இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துட்டு கடைசியில் என்ன ஆகும்? நமக்கு வறுமை வந்துவிடும். மிடியாகி, மிடினா வறுமை. அந்த வறுமை வந்துருச்சு அப்படின்னா நம்மள்கிட்டருந்து எல்லாம் போயிடும். கந்தர் அனுபூதியிலும் சொல்லியிருப்பார், வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தமில்லா அயல்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படிவு. இந்த வறுமைங்கிற ஒரு பாவி வந்துட்டான் அப்படின்னா நம்மள்கிட்டருந்து எல்லாமே போயிடும். வடிவும் தனமும், அழகு போயிடும், பணம் போயிடும், வடிவும் தனமும், மனசு போயிடும், மனமும், குடியும் குளமும், நம்ம குடி கெட்டு போயிடும். நான் எப்பேற்பட்ட குளத்துலேருந்து வந்தவன் தெரியுமா அப்படின்னா அந்த குளமும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறார். எல்லாமே போயிடும் அப்படிங்கிறார். அப்போ அந்த விழிக்கடையில் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா மதி குளறி உலகாசும் அவருக்கு உதவி மிடியாகி, கடைசியில் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளை ஒருத்தன் ஏமாற்றிட்டான், நம்மள்கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டோம், நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மனசு தாங்காமல் என் வயிறு எரியுது அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. மதி குளறி உலகாசும் அவருக்கு உதவி மிடியாகி வயிற்றிலெறி மிக மூல, வயிறு எரிதான். அதனால் அடுத்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்காம்? ஒருத்தரோடு உறவாகி ஒருத்தரோடு பகையாகி ஒருத்தர் தம்மை மிகை நாடி அவரோடே உனக்கையொடு படுபாவி எனக்குனது கடல் பாட உயர்ச்சி பெரு குணசீலம் அருள்வாயே அப்படிங்கிறார். அதனால் என்ன ஆகுது? இப்படி எல்லாம் வறுமைக்கு வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் போய் நம்ம உறவு வைக்க வேண்டியதாக இருக்கிறது.
கெஞ்சி கூத்தாடி கையில் காசு ஏதாச்சும் வாங்கணும்ல, கெஞ்சி கூத்தாட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டா ஒருத்தரோட பகையாக வேண்டியதாக இருக்குது, மறுபடியும் ஒருத்தரோட உறவாக வேண்டியதாக இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறார், ஒருத்தரோடு உறவாகி ஒருத்தரோடு பகையாகி ஒருத்தர் தம்மை மிகை நாடி அவரோடே உனக்கையுடு படுபாவி எனக்கு உனது கடல்பாட உயர்ச்சி பெரு குணசீலம் அருள்வாயி. படுபாவியாக இருக்கின்றேன், படுபாதக செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஆசையில் நான் விழுந்து போகாமல், முருகா உன்னுடைய கடலை நான் பாட வேண்டும், எனக்கு அருள் கொடு, அப்பேற்பட்ட குணத்தை கொடு என்று அருள்நாத பெருமான் திருப்புகழில் பாடுகிறார். அதே போல தான் இங்கேயும் சொல்கிறாரு, காமியத்து அழுந்தி இளையாதே. இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்கின்றது பேராசையில் விழுந்து உழன்று கொண்டே இருக்க வேண்டாம் என்கின்றார். பேராசையினும் பிணியால் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத்தகுமோ அப்படிங்கிறார். பேராசையினும் பிணி அப்படிங்கிறார். ஆசையை பிணி அப்படின்னு சொல்கிறார். இந்த பிணியை ஒரு 3 விஷயத்துக்கு சொல்லுவாங்க. தீராத நோய் இருக்குது பாருங்கள், அதையும் பிணின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு காய்ச்சல் வருது, இல்லை ஒரு வயிற்று வலிக்குது அப்படின்னா ஓரிரு நாட்கள் அது சரியாயிடும். ஆனால் சில நோய்கள்லாம் இருக்குது, வந்துச்சுன்னா தீரவே தீராது. அப்பேற்பட்ட தீராத நோய்களை பிணி என்று கூறுவார்கள். அதே போல் பசியவும் பிணி என்று கூறுவார்கள். இன்னைக்கு காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா மதியம் கேட்கும், மதியம் சாப்பிட்டாச்சு அப்படின்னா இரவு கேட்கும், இப்போ நாளைக்கு கேட்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த உடம்பு கீழே விழுகிற வரைக்கும், விழுந்தா கூட இல்லை, அந்த உடம்புலேருந்து உயிர் போகிற வரைக்கும் இந்த பசி இருந்து கொண்டே இருக்கும், தீரவே தீராது. ஆகையினால் பசியவும் பிணின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த பிறவியையும், நாம் எடுத்திருக்கிற இந்த பிறவியையும் பிணின்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவு சீக்கிரத்தில் போகாது. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம் இனி உனது அபயம் எனது உயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது என்று கதறுகிறார் அருணகிரிநாத பெருமான். எப்படி? எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம்ங்கிறார். ஒரு பிடி மணலை எடுத்து அளந்து பார்த்தாலே அது எத்தனை நாட்களாகும் நமக்கு தெரியாது. 7 கடல் மணல் எடுத்து அளந்து பார்க்குறாராம், அதையும் தாண்டி பிறவி போய் கொண்டிருக்கிறதாம். 7 கடல் மணலை அளவீடின் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம். தெரிஞ்சு போச்சு, இந்த பிறவியை எப்படி ஒழிக்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இனி உனது அபயம் எது? என்னுடைய உடலும் என்னுடைய உயிரும் உனது அபயம், இனி உடல் விடுக முடியாதுங்கிறார். அதே போல தான் இங்கேயும் இந்த ஆசையிலே, பேராசையிலே சிக்குண்டு இருக்காதீர்கள், இந்த காமியத்தில் அழுந்தி கிடக்காதீர்கள் என்று அருணகிரிநாத பெருமான் ஆணித்தரமாக சொல்கிறார். காமியத்து அழுந்தி இளையாதே. இப்படியே ஆசை, அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆசைங்கிறது புதைச்சேறு மாதிரி. அந்த சேத்துக்குள்ள அந்த புதை மணலுக்குள்ள நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா அதை கொஞ்சமாக நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு உள்ளே போயிடும். நம்ம வெளியில் வரணும்னு நினச்சா கூட நம்மளால் முடியாது. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே, காலையும் கையும் கொஞ்சம் அழுத்தி அந்த சேத்துக்குள்ளே நம்ம பார்ப்போம், இன்னும் இருக்க உள்ளதான் நம்ம போய்கிட்டுருப்போம். அப்போ அந்த சேத்துலேருந்து நம்மளை வெளியில் எடுக்கணும். ஆனால் அந்த பிரபஞ்சமே சேரு அப்படிங்கிறார் அருணகிரிநாத பெருமான். பேற்றை தபம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்ட வாங்கிறார் கந்தர் அலங்காரத்தில். அப்போ இந்த பிரபஞ்சமே சேரு அப்படிங்கிறார். அப்போ இந்த சேத்துலேருந்து நம்மளை யார் இங்கே எடுக்கிறது? அப்போ எல்லாருமே இங்கே சேத்துக்குள்ளே தான் எடுக்கிறோம். அப்போ அந்த சேற்றில் இல்லாதவன் யார்? மும்மலங்களும் இல்லாதவன் இறைவன். இறைவன் தான் நம்ம அந்த சேத்துலேருந்து நம்மளை எடுக்க முடியும். ஆகையினால தான் சொல்கிறாரு, இந்த ஆசைக்குள்ளே போய் சிக்குண்டு அழுந்தி உழன்று கொண்டே இருக்காதே, அதையே நினச்சி ஏங்காதுங்கிறார். ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்மளை ஏங்க வைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மனசு வரும். திருப்பி மறுபடியும் அதுக்குள்ளேயே போகச் சொல்லும். இப்படியே உள்ளே போய் ஏங்கி நம்ம இழைச்ச வாழ்க்கையே வீணாக்கிடுவோம். வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பதுவே என்பார். இப்படியே வாடி அப்படியே துவண்டு போய் இப்படியே கஷ்டப்பட்டு கடைசியில் இழைச்சி போய் நம்ம உயிரும் போயிடும். அது மாதிரி இந்த காமியத்திலே அழுந்தி கிடக்காதே, காமியத்தில் அழுந்தி இளையாதே என்றுங்கிறார். இப்படியே இந்த காமியத்துக்குள்ளே அழுந்தி இந்த ஆசை அகப்பட்டு பிணிப்பட்டு இப்படியே உள்ளே போய்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் காலன் என்று ஒருவன் வருவான். அதைத்தான் இங்கே அழகாக சொல்கிறார், காலர்கை படிந்து மடியாதே. ஏன் நாம் காலன் என்று சொல்கிறோம்?
காலம் என்றால் நேரம் என்று பொருள். நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தை முடிவுக்கு கொண்டு வருவன் காலன். காலம் எப்படி யாருக்காகவும் காத்திருக்கிறதோ அதே போல மரணமும் யாருக்காகவும் காத்திருக்காது. ஏழை, பணக்காரர், நல்லவர், கெட்டவர் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் உரிய காலத்திற்கு உரிய நேரத்தில் உயிரை எடுப்பவன் என்பதால் அவனுக்கு காலன் என்று பெயர். அவனுக்கு வேறு பெயரும் உண்டு. யமன் என்று கூறுவார்கள், கூற்றுவன் என்று கூறுவார்கள். ஏன் கூற்றுவன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த உடம்பிலிருந்து உயிரை தனியாக எடுத்துருவான். உடம்பு வேற உயிர் வேற கூறு போட்டுருவான், தனித்தனியாக ஆக்கிடுவான். அதனால் அவனுக்கு கூற்றுவன் என்று கூட இன்னொரு பெயர் உண்டு. ஆனால் இந்த இடத்தில் ஏன் அவன் காலன் என்று சொல்ல வேண்டும்? காலன் என்றால் காலம் என்று பார்த்தோம், நேரம் என்று பார்த்தோம். நேரத்தை வீணடிக்காதே என்று குறிப்பதற்காக இந்த இடத்தில் காலன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய வாழ்நாளை வீணாக கழிக்காதே, காமியத்தில் அழுந்தி இளையாதே. இப்படியே உன் காலத்தை வீணாக நீ அழித்து கொண்டிருந்தால் காலன் கை படிந்து மடிய வேண்டியதுதான் என்கிறார். இப்போ காமியத்து அழுந்தி இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே. அப்போ சொல்லிட்டார் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த காலன் கையில் சிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறாரு, ஓம் எழுத்தில் அன்பு மிகபூரி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. ஓம் என்ற எழுத்தில் அன்பு மிக ஊற வேண்டுமா?